நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மலையாள படம் பனி. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர்னு சொல்லலாம். ஸோ ஜோஜி ஜார்ஜ் இயக்கிய இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஜானர். இது தமிழில் வந்து வேட்டையாட விளையாடு மாதிரி கூட இருந்துச்சு. ஆனால் அது வேறு இது வேறு. அது மாதிரி கூட சொல்லக்கூடாது. இது ஒரு வித்தியாசமான கதை தான். ஸோ இப்போ வந்து இதோட நடித்தவங்களை பற்றி பார்த்துலாம். ஜோஜ் ஜார்ஜ், சாகர் சூர்யா, ஜுனை ஸ்வீபி, இந்த 3 பேர் வந்து முக்கியமான கேரக்டரு. மற்றபடி துணை கேரக்டர் நிறைய நடிச்சிருக்காங்க. அபிநயா, அபயா, ஹிரான்மயி, ரினோஷ், விட்டோ டேவிஸ், ஜெய்சங்கர், அப்புறம் பாபி குரியன் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. அதாவது அவங்க ஃப்ரெண்டு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அப்புறம் அவங்க மச்சான் அலெக்சாண்டர் பிரசாந்த், அப்புறம் அவங்க அம்மாவா சீமா, ஜோஜ் ஜார்ஜுக்கு சீமா, சுஜித் சங்கர் மற்றும் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட கதைக்கு பார்த்தும்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்டேட் ஆகும். ஸோ ரைட்டிங்கும் வந்து ஜோஜ் ஜார்ஜ் தான் பண்ணியிருக்காரு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 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 ஆக்ஷன் பேக்டு மூவின்னு சொல்லலாம். மலையாள படத்தில் இப்படி ஒரு ஆக்ஷன் பேக்டு மூவி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மீடியமான ஃபாஸ்ட்டு, செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல் ஃபாஸ்ட்டு. ஆனால் கொஞ்சம் லைட் தோய்வு இருந்தது. அது கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ இப்போ இந்த கதைக்குள்ளே போயிடலாம் வாங்க. கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 யங்ஸ்டர்ஸ் அவங்க வந்து ஒரு ஏடிஎம்மில் ஒரு கொலை பண்ணுவாங்க. ஒரு கூலிப்பட ஆள் மாதிரி ஒருத்தர்கிட்ட 10 லட்சத்துக்கு கொலை பண்ணுவாங்க ஒரு ஏடிஎம்மில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து ஒரு டான், ஒரு மீடியம், ஒரு கேரளாலேயே ஒரு நல்லா ஒரு ஃபேமஸாக இருக்குது கிரின்ற ஒரு டான். அவருக்கே வந்து பிரச்சனை நடந்தால் என்ன ஆகுன்றது தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த டான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் போவார். அப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இந்த 2 பேர் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அதை ஒரு பேட் டச் ஒன்று பண்ணிவிடுவானுங்க. அப்போ வந்து இவன் அடிச்சிடுவான், அந்த கௌரின்றவ அடிச்சிடுவா டானோட ஒய்ஃபை. அப்போ வந்து இவன் கிரி அப்போ தான் உள்ளே வருவார். உள்ளே வந்து என்னாச்சுன்னு கேட்பாரு. அப்போ இது மாதிரி திட்டுவா ஜாடமாடியா. அப்போ போய் நேராக போய் அவங்க 2 பேரும் அடித்து போட்டுருவாங்க. இது வரைக்கும் தான் ஹீரோட வேலை. இதுதான் அவர் அந்த படத்துலேயே அவ்வளோதான் பேசினதே. இப்போ பார்த்திங்கன்னா இவர் இல்லாத போது இந்த வீட்டில் இவங்க 2 பேர் உள்ளே வந்து அந்த அபிநயா அவங்க ஒய்ஃபை வந்து கௌரியை வந்து பலாத்காரம் பண்ணுறானுங்க. இப்போ பலாத்காரம் பண்ணி போட்டு போயிடுவானுங்க. இப்போ வந்து இவர் கேட்டு வந்து ரிவெஞ்ச் எடுக்க போவார். அப்போ எல்லா படத்துலையுமே பார்த்திங்கன்னா ஹீரோ எடுத்தோன்னே கிடக்கிறன்னு எல்லாரையும் அடித்து போட்டுற அது மாதிரி தான் வரும். ஆனால் இதில் வித்தியாசமாக இந்த 2 யங்ஸ்டர்ஸும் இவங்களை பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு தேவி அட்டன்றவரை அட்டாக் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க கையால் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுவாங்க. இவங்க எல்லாரும் பஞ்சாயத்து போகிற ஆளுங்க இவங்க. ஆனால் இவங்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இந்த 2 பேர் பண்ணுவானுங்க. இந்த இன்ட்ரோல் பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட அவங்க அப்பாவை பிடிச்சி நீ வா அப்படின்வாங்க. ஆனால் அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் சம்பவமே நடக்கும். பயங்கரமாக இருந்துச்சு. நம்மளுக்கே என்னடா எப்படா இவங்களை பிடிப்பாங்கன்ற மாதிரி ஆகிடும். ஸோ இவங்களை பிடிச்சி எப்படி நம்மளுக்கு கதை கிளைமேக்ஸ் தெரிஞ்சாலும் எப்படி பழி வாங்குறாங்கன்றது தான், ஹீரோ பழி வாங்குறாருன்றது தான் படத்தோட கதை. ஸோ இது அல்டிமேட் ஆக்ஷன் மூவி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஜாலியாக வந்து யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம், அண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் பார்க்கலாம். ஆனால் பசங்களோட பார்க்கக்கூடாது. இது பிளட் அண்ட் கோராக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி படம் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.